ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்குற சார்ட், அதாவது பிகினர் யாராச்சும் பார்க்குறீங்களா? ஒன்றுமே புரியாது. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ணி காசு சம்பாதிப்பாங்கன்னு. அப்போது காசு சம்பாதிக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே சார்ட்டில் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, சார்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அது பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அந்த அது இது என்னன்னு தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான அசம்ஷன் என்ன பண்ணுறேன்னா, நம்ம எல்லாருமே பிகினர் தான். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி எதுவுமே தெரியாது. அண்ட் அப்போ தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இப்போது நான் ஒரு விஷயம் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு இங்கே ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்க போதோ அது. இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் ரொம்பவே என்ன நினைப்பீங்கன்னா, என்னடா இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன இவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதை நீங்கள் ரொம்பவே ஈஸின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லணுன்னு தான் என்னோட ஆசை. நீங்களே இதை சொல்லுவீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸா ரொம்பவே ஈஸியாச்சு அது அப்படின்னு. என்னோட வேலை என்னென்னா, இந்த காம்ப்ளிகேட்டட் டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஸோ இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் தான் ரொம்ப சிம்பிள் ஆக்க போகிறோம். அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கூடயே நம்ம என்ன பார்த்தோன்னா, அது மட்டும் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணோன்னா போதாது, அது கூடயே நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணணும். அண்ட் டெக்னிக்கலில் என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது விஷயம், இது வரைக்கும் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ சுத்தமாக பார்க்கவே இல்லை அப்படின்னா, நம்ம சேனல்லே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ இருக்குது, நீங்கள் அதை போயிட்டு பார்க்கலாம். அது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், ஐ பட்டன்லேயும் அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சுத்தமாக ஒன்றுமே புரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த கிளாஸ் பார்க்கும்போது. பாருங்கள், இதெல்லாம் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேனோ அதே மேனரில் தான் உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சார்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டியோட சார்ட் தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எப்படி பார்க்கணும், எப்படி வாங்கணும் விற்கணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துட்டு திரும்ப இங்கேயே நம்ம வரலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது பார்த்திங்கன்னா, நம்ம சார்ட்டும் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், இன்ஃபேக்ட் அதை எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கணும், இந்த 3 விஷயம் நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஒருவேளை நம்ம ஸ்டாக்கில் போடுறோம், எப்போ வாங்கணும் இல்லை விற்கணும், ஹோல்ட் பண்ணணும், இல்லைனா நம்ம நமக்கு பிடிச்ச ட்ரேட் பண்ணணும், அதாவது அதில் கூட இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணணும், இது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதாவது ட்ரேட் பண்ணும்போது கூட எங்கே வாங்கி விற்கலான்றது பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி பேசுவோம். அதாவது இதில் இன்ட்ராடே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அனாலிசிஸ்லேயே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது அதாவது எந்த விஷயத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் அண்ட் எப்போ ஹோல்ட் பண்ணணும், இதெல்லாமே சொல்கிறது. ஸோ ரெண்டுமே ரொம்பவே நமக்கு முக்கியமானது. இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ 90% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் இருக்காங்க, இல்லைனா ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நிறைய 90% ஆஃப் த பீப்புளுக்கு லாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்டுனா என்ன, இந்த ட்ரெண்டு எவ்வளோ டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது, எல்லாமே நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போகிறோம். கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். ட்ரெண்டு கூடயே நம்ம ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணுன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். ஒருவேளை நீங்கள் இந்த 2 விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது ட்ரெண்டுனா என்ன, எத்தனை விதமான ட்ரெண்ட் இருக்குது, அது கூடயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எங்கே ட்ரேட் எடுக்கணும் விற்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸோட மேக்ஸிமம் கிளாரிட்டி ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லா இண்டிகேட்டர்ஸும் எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகாது. பார்த்தோன்னா இண்டிகேட்டர்ஸ் கூட நம்ம ரொம்பவே சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். அதாவது நிறைய விஷயம் நம்ம லைஃப்லேயே நீங்கள் பாருங்கள், சிம்பிளாக வச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக காசும் வந்து earn பண்ணிடலாம், நம்ம வேலையும் வந்து சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ ட்ரெண்ட் ஐயா இது வந்து ரொம்பவே முக்கியமானது. இப்போ காசு நம்ம சம்பாதிக்கிறோன்னா ட்ரெண்டு கூட போனால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நமக்கு வந்து இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. 90%க்கு மேலே இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு தான் ஐயா பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சார்ட் பார்க்குறீங்க, இல்லை இண்டெக்ஸ் பார்க்குறீங்க, எதுவுமே இப்படி சர்றன்னு ஒரே லைன் மாரி போகாது. ஸோ அது இப்போ உதாரணத்துக்கு இப்படி 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 இந்த ரேஞ்சில் வந்து போகுது. அப்போ அதாவது ரெண்டுத்துலேயும் மேலே தான் போகுது, ஆனால் இந்த மாதிரி போகாது, இந்த மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் எடுத்து 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 போவோம். ஸோ இதை வந்து நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்லலாமா? ஓகே, இதை வந்து நம்ம அப் ட்ரெண்ட்னு போகலாம். இப்போ அப் ட்ரெண்ட் மாரியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் இந்த மாரி வரும். ஸோ இதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாமா? ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ இது கூடயே ஒருவேளை மார்க்கெட் வந்து எங்கேயுமே போகல, இங்கே ஓப்பன் ஆகி இதேமாரி சுற்றிட்டு இருக்குது, ரொம்ப நாளாக இதேமாரி சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம சைட் வேஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, இது மூணும் உங்கள் எல்லாருக்கும் பேசிக் தான், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் லாங்குவேஜில் பார்த்தோன்னா இதை நம்ம கன்சாலிடேஷனும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னா எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸும் ஆகும். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 3 விதமான ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது, அதாவது 3 விதமான ட்ரெண்ட்லேயுமே நமக்கு காசு வந்து earn பண்ணலாம். ஸோ ஐயா நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னடா இவன் இப்படி சொல்கிறான், உதாரணத்துக்கு இங்கே 100 ரூபாயில் ஆரம்பித்து 100 ரூபாயில் முடியுது, இங்கே எப்படி காசாகும்? இல்லை, இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கேயும் நம்ம காசு வந்து earn பண்ணலாம், அதேமாரி மேலே போகுதுன்னா அங்கேயும் நம்ம வந்து காசு earn பண்ணலாம், கீழே போகுதுன்னா அங்கேயும் நம்ம வந்து காசு வந்து earn பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது சொல்லிட்டேன், பட் இங்கே இம்பார்ட்டண்ட் என்னென்னா ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. இந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமானது. ஒருவேளை உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து வந்துடுச்சுன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஸ்டாக் மார்க்கெட்டில். இதை வச்சு நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸோட ரூல் நம்பர் 1 நம்ம என்ன பார்த்தோன்னா ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். இந்த லைன் ரொம்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அண்ட் ரூல் நம்பர் 2, அதாவது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக எப்பயுமே ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம பார்த்தோன்னா பெரிய காசெல்லாம் வந்து ட்ரெண்டு கூட போகும்போது தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதேமாரி பெரிய லாஸஸ் வந்து அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்க சைக்காலஜி அஃபெக்ட் ஆகி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் லாஸ் வந்து ரிக்கவர் ஆகும்னு அவங்களுக்கு லாஸஸ் ஹியூஜாக ஆகும். இப்போ நம்ம பார்த்தோன்னா சில பேர் ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் வந்து நிறைய விதவிதமான ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ட்ரெண்ட் கூட ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரிவர்சல் ட்ரேட் பிடிக்கலான்னு சொல்லிட்டு அது கூட ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ஒன்லி அண்ட் ஒன்லி பிரேக் அவுட் இல்லைனா பிரேக் டவுன் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணுத்துலேயுமே பார்த்தோன்னா நம்ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ப்ராக்டிக்கலாக மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ட்ரேடிங் தான் ரொம்பவே நல்ல மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரேடிங் டெக்னிக், ட்ரேடிங் ஸ்டைல்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கலான்னா ரொம்ப இங்கே ப்ராஃபிட்டபிள் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ட்ரேடிங் தான். ரிவர்சல் ட்ரேடிங் அதாவது நிறைய பேர் நல்லாவே ப்ராஃபிட்டபிளாகவே வந்து பண்ணுறாங்க தான், ஆனால் நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த 90% ஆஃப் த பீப்புளில் பார்த்தோன்னா ரிவர்சல் ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. அதாவது ப்ராஃபிட் பண்ணுறவங்க நான் சொல்கிறேன், மீதி பேர் எல்லாமே ட்ரெண்ட் ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க. அண்ட் இதை தாண்டி பிரேக் அவுட் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் இதை தாண்டி செல்லிங்லேயும் வந்து நல்ல காசு சம்பாதிப்பாங்க. அதாவது மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும் போது நிறைய வந்து மார்க்கெட் வந்து காசு வந்து நிறைய பேருக்கு earn பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா தீட்டான்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும், இந்த தீட்டா டிக்கே யூஸ் பண்ணியும்
நிறைய பேர் வந்து காசு சம்பாதிப்பாங்க. ஸோ முன்னாடி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் இந்த ஸ்டீத்தானா என்ன இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் அதாவது ட்ரெண்ட் யூஸ் பண்ணி நிறைய பேர் காசு சம்பாதிப்பாங்க, ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய பேர் earn பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நிறைய பேருக்கு நல்ல ப்ராஃபிட் வருது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஐயா, ஒரு இம்பார்ட்டண்ட் வார்னிங்கும் இருக்குது. இந்த வார்னிங் வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் மோட்டிவேட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. மோட்டிவேட் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்னா, சரி இது என்னடா ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஒருவேளை நீங்கள் மோட்டிவேட் ஆகிட்டு இது ரொம்பவே ஈஸின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் ஐயா என்ன பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள். உங்களோட ரியல் காசை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஸோ உங்கள் காசு நீங்கள் ஈஸியாக லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கும். ஸோ சைக்காலஜி வந்து ரொம்பவே க்ரூஷியல் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அதை பற்றியும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு செஷன் பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பார்க்க வந்தோமோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்னா, 3 விதமான ட்ரெண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துன்னு இருந்தோம். ஒன்று வந்து அப் ட்ரெண்ட் பார்த்துன்னு இருந்தோம், ஒன்று வந்து டவுன் ட்ரெண்ட் பார்த்துன்னு இருந்தோம், ஒன்று வந்து சைட்வேஸ் மார்க்கெட்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா, இப்போ இதுதான் வந்து மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து மார்க்கெட் சார்ட் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு, தென் இங்கே ஒரு லோ போட்டுச்சு, தென் இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு, தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஃபார்ம் ஆச்சு, தென் ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு, இதேமாரி ஹையர் லோ ஃபார்ம் ஆச்சு, ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் எப்போ வரைக்கும் மேல் நோக்கி போயிட்டே இருக்கோ இதை வந்து நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அது கூட நம்ம இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நம்ம ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த லோ எல்லாம் இருக்குல்ல, இந்த எல்லா லோஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிடச்சிடும். மார்க்கெட் எப்போல்லாம் இங்கே வருதோ அங்கேருந்து மேலே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த லைனை நம்மளோட மார்க்கெட் லாங்குவேஜில் சப்போர்ட்னு கூட சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக வந்து நீங்கள் பாருங்கள் இதெல்லாம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுமே இருக்குல்ல, இந்த ரெண்டுமே வந்து ஒரு ப்ராப்பரான லைன் மாரி இருக்காது. இது வந்து ஒரு ஜோன் மாரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த சீரீஸில் வந்து இதை பற்றிலாம் கண்டிப்பாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஜோனை தான் நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம், இல்லை ட்ரெண்ட் அந்த ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கரெக்டாக நீங்கள் பின் பாயிண்டில் நீங்கள் ஒரு டாட் போடுறீங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து போகாது. இப்போ நம்ம இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதே திங்கை நம்ம டவுன் ட்ரெண்டில் வந்து பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டில் என்ன ஆகும்னா சேம் இதோட ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோ முதல்ல இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது, இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுறது ஹையர் லோ, தென் லோயர் ஹை, தென் லோயர் லோ. ஸோ அதேமாரி லோயர் ஹை ஃபார்ம் ஆகும், தென் லோயர் லோ ஃபார்ம் ஆகும், தென் லோயர் ஹை ஃபார்ம் ஆகும், லோயர் லோ ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து டாட் பை டாட் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது கூடயே நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனு எப்போ வரைக்கும் அதாவது இந்த லோயர் ஹை வந்து பிரேக் ஆகி இப்படி மேலே போதோ அது வரைக்கும் நம்ம இதை தாராளமாக என்னன்னு சொல்லலாம், டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம். சரிதானே? டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம் நம்ம இதை. ஸோ இங்கே நம்ம பார்த்தா மாதிரி கொஞ்சோண்டு மேலே கீழே வந்து போகலாம் ட்ரெண்ட் லைனுக்கு. அது வந்து நீங்கள் மைண்டில் வந்து ஒரு ஜோன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக ஒரு லைன் போட்டு இந்த லைனில் ரியாக்ட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதேமாரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த மூமெண்ட் வந்து கீழே போயிட்டு இருந்தது. தென் அகெயின் ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல? ஸோ அப் ட்ரெண்டும் நம்ம பார்த்தாச்சு, டவுன் ட்ரெண்டும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வர்றது அதாவது என்னென்னா சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ அதோட மூமெண்ட் வந்து இந்தமாரி தான் இருக்கும். ஸோ இந்தமாரி சைட்வேஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே இந்த ஹை பாயிண்ட் வந்து ஹையர் ஹையும் இல்லை, ஹையர் லோவும் இல்லை. ஏன்னா
இது வந்து ஒரே ஹைட்டில் தான் இருக்குது, ஒரே ஹையில் தான் இருக்குது. அதேமாதிரி லோ பார்த்தோன்னா சேம் லோலேயே நமக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த லைன் இந்த மாதிரி மூமெண்ட் போயிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா நமக்கு இந்த ஹைஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா, அதாவது எந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் போக முடியலையோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதேமாரி இந்த லோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா, அதாவது எந்த பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் போக முடியலையோ இதை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்லி சைட்வேஸ் மார்க்கெட் நமக்கு ஒரு ரேஞ்ச்குள்ளே தான் ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ ஆல்ரைட், ஸ்டார்டிங்கில் ஆஸ் எ பிகினராக இவ்வளோ கற்றுக்கிறது ரொம்பவே என்னஃபாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நடக்கும் என்னென்னா, ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண உடனே நம்ம ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி பில்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் அதாவது பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுறவங்க எதில் பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு நிமிஷம், இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இருக்குல்ல, இது வந்து வேர்ல்டில் ரொம்ப பெரிய மார்க்கெட். ஆப்ஷனோட டெரிவேட்டிவ் மார்க்கெட் ரொம்பவே பெரிய மார்க்கெட், ரொம்ப பெரிய விஷயம் இது. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து பையிங் தான் பண்ணுறோம். இதோட மெயின் ரீசன் என்னென்னா கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் பார்க்குறோம், டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம பேசிக்காக என்ன பார்க்குறோன்னா, நிறைய பேர் நான் இப்போ பையிங் பற்றி தான் சொல்கிறேன், செல்லிங் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னா சிஇ வந்து வாங்கிடுவாங்க, மார்க்கெட் கீழே போகுதுன்னா புட் ஆப்ஷன் அதாவது பிஇ வந்து வாங்கிப்பாங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா வந்து கால் வாங்கிடுவாங்க, மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா வந்து புட் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ என்ன இதை வச்சு காசு சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கிறாங்களே. அதாவது நீங்கள் ட்ரெண்ட் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக காசு சம்பாதிக்கலாம். அதாவது ரொம்ப பேசிக்கான விஷயம் இது. இதை வச்சு நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஸோ நம்ம இப்போ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக்கிடுவா இதை. எந்த அளவுக்கு ஈஸியாக்குறேன்னா, நான் எப்படி செய்கிறேனோ அதே அளவுக்கு உங்களுக்கும் இதை ஈஸியாக்கிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே உங்ககிட்ட எந்த டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து சார்ட் வந்து எல்லா டிமேட் அக்கௌண்ட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வச்சுருக்கிறது பார்த்தோன்னா நம்ம ஃபயர்ஸோட டிமேட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னோட ஃபேவரட் இண்டிகேட்டர் அதாவது ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒருவேளை நான் இங்கே வந்து சூப்பர் ட்ரெண்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சார்ட் வந்து ஒரு விதமாக இந்த மாதிரி வந்து தெரியும். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு சார்ட் ஃபுல் வியூவில் இருக்கும்னு. ஓகே, ஸோ இந்த விதத்தில் தான் உங்களுக்கு சார்ட் வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக வந்து ட்ரெண்ட் லைன் இப்போ கற்றுக்கினதை வந்து நம்ம பிளாட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அதாவது ஹையர் ஹை கனெக்ட் பண்ணோன்னா அப் ட்ரெண்ட், ஹையர் லோஸை கனெக்ட் பண்ணோன்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ இங்கே நமக்கு பார்த்தோன்னா இங்கே ஈஸியாக வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த ஹைலாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நமக்கு ஈஸியாக வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது நமக்கு ஈஸியாக வந்து தெரியுது. ஸோ இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சிமிலர்லி இப்போ பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப் ட்ரெண்ட் பிடிக்கணுன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பிளாட் பண்ணலாம். அதாவது இங்கே ஒரு லோ பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ஒரு நிமிஷம், ஓகே, இதோ இங்கே ஒரு ட்ரெண்ட் ஆல்ரெடி பிளாட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இங்கே வந்து வரும்போதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்க்குது. ஸோ இந்த விதமாக பார்த்தோன்னா நம்ம ஓனாகவே நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து ஈஸியாக பிளாட் பண்ணலாம். ஸோ இந்த விதமாக நீங்கள் வந்து ட்ரெண்ட் வந்து எப்படி வரையிறதுன்றது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் சார்ட்டில். ஒருவேளை எனக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ட்ரெண்ட் லைன் வந்து நான் போட விரும்பலைன்னா, ஸோ வாட் ஐ கேன் டூ. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம இது வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆச்சு. தென் திரும்ப வந்து இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஹையர் லோ இந்த மாதிரி ஒரு ஹையர் லோவாக வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்சைட் டைரெக்ஷன் எடுத்து போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயே நம்ம என்ன பார்த்தோம், ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஒருவேளை இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு அதாவது டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே ஃபார்ம் ஆகிட்டு வந்துச்சு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த
ஹையர் லோ அதாவது லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுச்சு, திரும்ப லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக வந்து மாறிடுச்சு. ஐயா நம்ம பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம சிம்பிளாக இங்கே இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட்னு எழுதியாச்சு. ஸோ சூப்பர் ட்ரெண்ட்னு எழுதணுன்னா நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்துடும். சூப்பர் ட்ரெண்ட் போட்ட உடனே நமக்கு என்ன தெரியுதுன்னா அதுவே வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட், அதாவது அப் ட்ரெண்ட்னா மேலே க்ரீன் கலரில் காமிக்குது, டவுன் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் நமக்கு காட்டுது. ஸோ இங்கே நான் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஏன் உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக சொல்கிறேன்னா உங்கள் வேலை வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிடும். நீங்கள் வந்து போயிட்டு ரொம்ப ட்ரெண்ட் லைன் போட்டு குழப்பின்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து சிம்பிள் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியிருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி தான் லைன் ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, அது கூடயே உங்களுக்கு நம்ம ட்ரெண்டும் வந்து நல்லா சூப்பராக தெரியுது. அண்ட் எப்போ ஒன்ஸ் இந்த லோ வந்து மார்க்கெட் உடச்சி கீழே வருதோ, வந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணுதோ, அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுன் சைடு போகுதுன்னு. இதுவும் நம்ம எக்ஸாம்பிள்லேயும் பார்த்தோம், இது வந்து லைவ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே மேலே ஒரு டீன்னு ஒன்று போட்டிருக்குல்ல, இதை வந்து நம்ம டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இந்த டீன்றது என்னதுன்னா ஒரு நாளைக்கோட ஒரு கேண்டில், அதாவது ஒரு நாளைக்கு என்ன மூமெண்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறது தான் ஒன் டே சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒன்ஸ் இந்த டேவை மினிட்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன்னா அதாவது வந்து ஃபுல் ட்ரெண்டுமே மாறிடும். உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்லாம் இருக்குது. இப்போ நான் இதை 5 மினிட் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சோ அது வந்து கொஞ்சம் இதில் கரெக்ஷன்ஸ் வந்து அதாவது வேறு மாரி வந்து தெரியும். ஸோ இங்கே எப்படி நம்ம டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணோமோ அப்படியே பார்த்தோன்னா ட்ரெண்டும் வந்து அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் வந்து காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிலோட டைம் ஃப்ரேம் வந்து 5 நிமிஷம். நம்ம என்ன பார்த்தோன்னா உதாரணத்துக்கு டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டி வந்து கொஞ்ச நாளாகவே டவுன் ட்ரெண்டில் தான் காமிச்சிது. அதாவது எப்போத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி 9லேருந்தே டவுன் ட்ரெண்ட் தான் காமிக்குது. அதே நம்ம 5 நிமிஷத்தில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோன்னா நமக்கு நடுவில் சின்ன சின்ன அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டுமே காட்டுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் காட்டுது, தென் இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் காட்டுது, தென் நடுவில் இதெல்லாமே வந்து ஜான்வரி 9க்கு அப்புறம் ஃபார்ம் ஆன கொஞ்சம் சின்ன சின்ன அப் ட்ரெண்டுமே காமிக்குது. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இது என்ன, இது ஏன் மாறுது, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இன்வெஸ்ட் பார்த்தோன்னா ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேட்னா என்னென்னா ஜஸ்ட் கொஞ்சம் வாரத்துக்கு இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும் வச்சுட்டு அதை வந்து பை பண்ணிட்டு விற்றுடுவாங்க. ஸோ முதல்ல நம்ம டெரிவேட்டிவ் ட்ரேடிங் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிங்கோட பார்ட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா வித்தவுட் டெக்னிக்கல் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் நம்ம வந்து பார்க்கலாம், எந்த ஸ்டாக் வேணாலும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேமஸான ஸ்டாக், அதாவது இப்போ நம்ம ஐடிசி ஸ்டாக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா இந்த ஐடிசி ஸ்டாக் பார்க்குறோம். இன்னொன்று நான் இங்கே சொல்லிடுறேன், இது வந்து நான் என்னோடய அனாலிசிஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த நிச்சயமாக ஐடிசி வந்து ஃபுல்லாக நான் சொல்கிறபடி தான் போகணுன்னு சொல்லிட்டு எந்த காலகட்டாயமும் இல்லை. இது வந்து உங்களுக்கே தெரியும் ஷேர் மார்க்கெட்டில் இந்த ரிஸ்க் வந்து இருக்குது தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா ஐடிசி வந்து 5 நிமிஷத்தில் பார்த்தோன்னா டவுன் ட்ரெண்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அது எவ்வளோ வேணாலும் ஏறலாம், எவ்வளோ வேணாலும் இறங்கலாம். ஸோ இது வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எப்போ வரைக்கும் இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாதோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னடா இந்த ஸ்டாக் ரொம்ப கீழே வந்துடுச்சு, இங்கேருந்து மேலே போவோம். ஸோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லுங்கள், இப்போ இந்த ஸ்டாக் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் சூப்பராக இருக்குது, ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கீழே வராதுன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், ஒருவேளை இன்னும் கீழே வந்துடுச்சுன்னா நம்ம அங்கே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து யோசிங்க. கீழே வந்த உடனே இல்லை ப்ரைஸ் வந்து டக்குன்னு சடன் ஃபால் ஆன உடனே வாங்கிடணுன்ற கான்செப்டில் நீங்கள் வந்து யோசிக்காது. ரொம்பவே முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த டைம் ஃப்ரேம் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து நான் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் தான் டிபெண்ட் பண்ணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாளுக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கலாம், இல்லை ஒருத்தர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், ஒருத்தர் வந்து ஒரு 1 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம்.
ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் அண்ட் தேர் டைம் ஃப்ரேம், அவங்க வெயிட்டிங் பீரியடை இது டிபெண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து தாராளமாக பார்க்க வந்துடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கும் போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் நிறைய நேரம் கண்டினியூ ஆகும். இதே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியோட மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பிஃபோர் 2020 2024 ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் சான்சஸ்லாம் நிறையவே தெரியும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது நம்ம இதை தான் கேப்சர் பண்ண பார்க்கணுமே தவிர மார்க்கெட் கீழே வந்த உடனே சரி மார்க்கெட் லைட்டாக கீழே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு கம்மி விலையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம வந்து வரி பண்ணக்கூடாது. அதை பேஸ் பண்ணி ட்ரேடும் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து மார்க்கெட் பியூராக டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. அதாவது இதை நம்ம சொல்லலை, உலகமே நம்ம சொல்லும் இந்த ஐடிசி கம்பெனி ரொம்பவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. ரெண்டாவது நீங்கள் ட்ரெண்டு பார்க்கணும். என்ன இது அப் ட்ரெண்டில் போதான்னு பார்க்கணும், இல்லை இது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. ஸோ ஐயா இப்போ ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் போகும்போது நீங்கள் இதை தாராளமாக ஒதுக்கி வச்சிடணும். ஐயா என்னென்னா ட்ரெண்ட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, நான் வந்து இதில் என் ஒரு ரூபாவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப். இன்ஃபேக்ட் சில பேர் இதை 6 மாதம்னு இல்லாமல் அதாவது 10 இயர்ஸ்க்கு இல்லை 5 இயர்ஸ்க்கெலாம் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்னுமே லாங்கர் பீரியடுக்கு அதாவது 1 வீக் டைம் ஃப்ரேம் இல்லைனா 1 மந்த் டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்கலாம் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுடலாம். இது வந்து ரொம்ப பெரிய நமக்கு வந்து அஃபெக்ட் வந்து பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லாம் பாருங்கள், இப்போ இவர் வந்து 10 வருஷத்துக்கு விட்டார்னா கொஞ்சம் டவுன் ஆனாலும் ரொம்ப வரி பண்ணுறதுக்கு பெரிய அவருக்கு கவலை இல்லை. இப்போ 2026னா 2016 அவர் இந்த ரேஞ்சில் வாங்கிட்டாருன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து டபுள்லாம் போயிருக்குது. ஸோ இந்தமாரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடை பொறுத்து நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து மாற்றணும். ஜென்ரலாக டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அதாவது மோர் தென் 6 மந்த்ஸ்லாம் பார்க்குறாருன்னா அவங்க டெய்லி டைம் ஃப்ரேமில் அல்லது வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். அதோட கம்மியாக ஸ்விங் ட்ரேட்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களும் டெய்லி இல்லைனா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்து அவங்க ஈஸியாக ட்ரேட் வந்து பண்ணலாம். இதை தாண்டி இன்ட்ராடேலாம் பண்ணுறவங்க 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த டைம் ஃப்ரேம்க்கான ஸ்ட்ரக்சர் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ ஜென்ரலாகவே இந்த சூப்பர் ட்ரெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் இது நல்லா மேலே போகுதுன்னா அப்போ ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடணும். எப்போல்லாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது கம்பல்சரி. இங்கே ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மந்த்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு நல்ல ட்ரெண்டு வந்து கேப்சர் பண்ணுற இடம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ 440 இருந்துச்சு. இது போயிட்டு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன உடனே 491 வந்த உடனே கண்ணை மூடிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான இன்வெஸ்டருக்கு பண்ணுற நல்ல வேலை. ஸோ இந்த அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் கூட சம்மந்தமாக இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை நம்ம கம்பைன் பண்ணுறோம் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணுறோன்னா அப்போ நமக்கு தெரியும் ஒரு சர்டைன் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து அதாவது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து விழும். அதுக்கப்புறம் இதோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும்னு நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம். அந்த சர்டைன் லெவல்ஸ் என்னென்னு நம்ம டெக்னிக்கல்ஸ்லேயுமே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது அந்த லெவல் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டை பார்க்க போகிறதில்ல. ஏன் பார்க்க போகிறதில்ல? ஏன்னா அதை போட்டு நான் இதையும் அதையும் சேர்த்து மண்டை பிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்பலை. முதல்ல நம்ம ட்ரெண்டு பார்க்குறது ஈஸியாக எப்படின்னு சொல்லிட்டு கற்றுப்போம். தென் அதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்ம இந்த ஸ்டாக் இல்லை, ஒருவேளை இன்னொரு ஸ்டாக் கூட நம்ம உதாரணத்துக்கு பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு டாடா ஸ்டீல் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, சரி நம்ம டாடா ஸ்டீல் பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ நம்ம இப்போ பார்க்குறதே இந்த சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்குறோன்னா டாடா ஸ்டீலில் வந்து இப்போ என்ன ட்ரெண்ட் ஓடுதுன்னு நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் அப் ட்ரெண்ட் தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் போகுதுன்னா சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே. பட் இதோட
ஒரு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக கொடுக்கல, எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு எப்படி பார்க்கணும், எப்படிலாம் நம்ம மைண்ட் செட் வச்சுக்கணுன்றது தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை யாராச்சும் சொல்கிறாங்க இது வந்து இன்னும் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வரட்டும், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கலாம். ஒருவேளை இது இங்கேருந்து மேலே போச்சுன்னா ஏன்னா ட்ரெண்ட் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் காமிக்குது அப் ட்ரெண்ட்னு. ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம், நல்ல கான்செப்டாக நீங்கள் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது நல்லா ஓடுற குதிரை இருக்குல்ல, அந்த ஓடுற குதிரை மேலே ஏறி உக்காந்துட்டு நல்லா ஓடின பிறகு இறங்கிடுங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இது ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே இந்த பீரியடில் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து குதிரை வந்து சுத்தமாக ஓடலை. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு ரிவர்சல் கிடச்சி, அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இங்கேருந்து நமக்கு மேலே போகும்போது இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்து இதை வந்து தாராளமாக வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ இப்போ குதிரை வந்து இங்கே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளோ தூரம் என்ன இருந்துச்சு, குதிரை வந்து நொண்டியாக இருந்துச்சு. இங்கே ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம காசு போட்டு நிம்மதியாக உக்காந்துட்டு இருக்கலாம், குதிரை மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்கலாம். கரெக்டு தானே? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓடாத குதிரை மேலே உக்காந்து என்ன பண்ண போகிறோம்? நல்லா ஓடுற குதிரை மேலே தானே உக்காந்தா தானே நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும்ல, எப்போ வந்து ஒரு ஸ்டாக்கில் அதாவது ஒரு குதிரை மேலே ஏறி யாராச்சும் உக்காந்தா தான் அது நல்ல வேகமாக வந்து ஓடும். ஸோ அதேமாரி எந்த ஸ்டாக்கில், அதாவது உங்களுக்கு தெரியும்ல, ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு எப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நல்ல மொமெண்டமோடு அது ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாரி ஐடிசி பார்த்தோம். அது வந்து கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு. அது வந்து ஒரு நொண்டி குதிரை கான்செப்டில் தான் இருந்துச்சு. அதில் போயிட்டு நம்ம காசு போடணுமான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் போகிறது நாட் அட்வைசபிள் நவ். பட் அது சில பேர் வந்து உதாரணத்துக்கு ஐடிசி வந்து இப்போ வந்து இருக்கிறது வந்து ஒரு 323 இருக்குது. யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க இது வந்து 1000 ரூபாய் வரைக்கும் போவோம். சரி, தாராளமாக போட்டோம். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகி அப் ட்ரெண்ட் ஆகட்டும், நம்ம அங்கே ஏறிக்கலாம். இது வந்து இன்னும் எவ்வளோ கீழே விழுன்னு தெரியாதுல்ல. அந்த கன்ஃபர்மேஷனோடு நம்ம போனோன்னா இன்னும் ஒரு சேஃப்டியாக ஒரு அனலைஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய அனாலிசிஸ், என்னோடய ரூல். இந்த ரூல் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஏற்றுக்கணுன்னா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஐயா, எதுக்கு இதை நான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஒருவேளை நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காசு லூஸ் பண்ணுறதுல மார்க்கெட் வந்து பாரபட்சமே பார்க்குறது யாரையுமே. அண்ட் இந்த விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன் எல்லாருக்கும். ஸ்டார்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பண்ண பிறகு தான் நான் சொல்கிறேன். நமக்கு தெரியும் ட்ரெண்டு கூடயே போனால் நல்ல காசு வரும்னு. அது கூடயே நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போனோன்னா நல்ல காசு லாஸ் ஆகணும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட லிமிட்டெட் காசு தான் இருக்கும். இந்த மாதிரி இல்லை, நம்மக்கிட்ட அன்லிமிட்டெட் காசு, அதாவது அன்லிமிட்டெட் டேட்டா மாரி அன்லிமிட்டெட் காசு இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட லிமிட்டெட் காசு இருக்கும் போது இந்த மாதிரி விழுந்துட்டு போகிற இதில் நான் காசு ஏன் போடணும்? அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. என்ன தான் பவர்ஃபுல்லான டிப்பு வரட்டும், ஒருவேளை அது டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ இங்கே சூப்பர் ட்ரெண்டோட செட்டிங்ஸ் வந்து இங்கே நேச்சுரலாக டிஃபால்ட்டாக இருக்கிறது 10,3 தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக வேணும்னா நீங்கள் 20,2 கூட வச்சுக்கலாம். 20,2 வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இன்னொரு ஷேர் பார்த்துட்டு இருந்தோம், அதாவது டாடா ஸ்டீல் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்பயுமே நான் இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லா அப் ட்ரெண்ட்லேயுமே காசு வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்க வேண்டியதுக்கு சில விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். அந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எப்பயுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது, ஒருவேளை அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, இந்த க்ரீன் லைனுக்கு நெருக்கமாக என்ட்ரி எடுக்க நீங்கள் எப்பயுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே இது க்ரீன் கேண்டில் நோக்கி வருது. இன்னும் கொஞ்சம் க்ரீன் இந்த சூப்பர் ட்ரெண்ட் நோக்கி வந்துச்சுன்னா நீங்கள் இதை பற்றி யோசிக்கலாம். பட் ஒன்லி வித் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் முன்னாடியே பண்ணி இது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே சூப்பர் ட்ரெண்ட் கிட்ட வரும்போது என்ட்ரி வந்து தாராளமாக எடுக்கும். சூப்பர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் டூல் யூஸ் பண்ணி எப்படி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதாவது நிறைய பேர் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை கொஞ்சம் ஃபாஸ்டனாக பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம்.
ஸோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நான் இன்னொரு இண்டிகேட்டரும் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன இது டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு தெரியுது இங்கே வந்து ஒரு குதிரை வந்து ஓட போகுதுன்னு. பட் இதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிகிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ இங்கே ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது தான். பட் என்ன இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா, இல்லை சும்மா எல்லாரையும் வந்து ஒரு ட்ராப்பில் சிக்கிறதுக்காக இது வந்து சும்மா மேலே போயிட்டு கீழே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், ட்ரெண்ட் இங்கே டக்குன்னு சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு, திரும்ப இதே கண்டினியூஷனில் இங்கே வந்து மாறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு தான் அந்த அடிஷ்னல் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட என்ட்ரி எடுக்க சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து பார்க்கலாம், உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னு வைங்க, உங்கள் ஸ்டாப் லாஸ் எப்போ ஆகும், இந்த லைன் வந்து ரெட் லைன், அதாவது ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகும்போது உங்கள் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் க்ரீனில் தானே இருக்குது, நான் இங்கே போய் என்ட்ரி எடுக்கிறேன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ பெருசாகிடும். இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா உங்களோட லாஸ் வந்து ரொம்பவே ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சூப்பர் ட்ரெண்டோட பவர் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நிஃப்டி சார்ட்லேயே வந்துடலாம். நிஃப்டி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி சார்ட்டில் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து தெரியுது. ஸோ நிஃப்டி சார்ட்டில் டெய்லி சார்ட்டில் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து டவுனாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் அது வந்து ஏடிஎக்ஸ். ஸோ ஆவரேஜ் டைரெக்ஷனல் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்க்கலாம் நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ இங்கே ஏடிஎக்ஸ் போட்ட உடனே நமக்கு ஒரு அற்புதமான விஷயம் வந்து இங்கே கீழே தெரியுது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஏடிஎக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு லைன் வந்து இதோ தெரியுது. இங்கே இந்த மாதிரி வந்து போயிட்டு இப்படி மேலே போகுது, கீழே வருது, இது வந்து நமக்கு தெரியுது. இந்த லைனோட நம்பர்ஸ் வந்து கீழே 0 மேலே 100 வரைக்கும் நமக்கு ஜென்ரலாக வந்து இந்த ஏடிஎக்ஸ் வந்து காமிக்கும். இப்போ இந்த ஏடிஎக்ஸோட ரூல் ரொம்பவே சிம்பிள். அதாவது இங்கே 25னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த 25க்கு மேலே போச்சு அப்போனா உங்கள் ட்ரெண்ட் வந்து பவர்ஃபுல். ஒருவேளை 25க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்கள் ட்ரெண்டு மேக்ஸிமம் சைட்வேஸ்லேயே தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் நீங்கள் இந்த இடத்துலையே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடம்லாம் ஒரு 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ட்ரெண்டோட மூமெண்ட்டு இன்ஃபேக்ட் இங்கே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி அப் ட்ரெண்ட் ஆகியும் மார்க்கெட் வந்து ஒரு சடன் பூமில் வந்து மார்க்கெட் வந்து போகலை. ஆனால் இங்கே டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது கொஞ்ச நேரம் கழித்து இந்த 25 லைனை எப்போ இங்கே க்ராஸ் பண்ணி மேலே போதோ நீங்களே பார்க்கலாம், நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபால் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இதிலே நம்ம கொஞ்சம் முன்னாடி ஏர்லியாக பார்த்தோன்னா நமக்கு இன்னுமே இந்த ஏடிஎக்ஸோட மூமெண்ட் வந்து தெரியும். இப்போ பாருங்கள், ஏடிஎக்ஸ் வந்து இங்கெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்தமாரி டைமில் நம்ம ட்ரெண்டையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுத்தோன்னா நமக்கு அந்த மூமெண்ட் வந்து நல்லா தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25ன்ற லைன் வந்து இங்கே தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைரெக்ஷன் கேப்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ மேலே போகுதுன்னா இது மீனிங் இல்லை லைக் மேலே வந்து போகல, அதாவது மேலே ரொம்ப போகுதுன்னு சொல்லிட்டு எப்போ நமக்கு தெரியும்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து 25க்கு மேலே இருந்துச்சுன்னா ட்ரெண்டில் நல்ல பவர் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஒருவேளை இப்போ இங்கெல்லாம் பாருங்கள் கீழே வந்துடுச்சு 25க்கு, மார்க்கெட் பாருங்கள் அப்படியே ஒரே இடத்துல மூட்டை கட்டி அடித்த மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேயே இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏடிஎக்ஸ் அரௌண்ட் 40க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஏடிஎக்ஸ் என்ன சொல்லுது, நீங்கள் கவலையே படாதீங்க, மார்க்கெட் வந்து நல்ல ட்ரெண்டு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏடிஎக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒருவேளை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போயிட்டே இருந்துச்சு. சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு கீழே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் என்ன சொல்லிடுது, நீங்கள் வந்து இனிமேட்டு இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, ஒரே இடத்துல தான் மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் வந்து சொல்லுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஏடிஎக்ஸ் 25க்கு கீழே போச்சுன்னா பிலோ 25னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் இருக்க போகுது. ஏடிஎக்ஸ் வந்து அபவ் 25 இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ஏடிஎக்ஸ் வந்து நமக்கு சொல்லுது.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இட் கோஸ் வித் 15 மினிட், இட் கோஸ் வித் 1 டே ஆர் இட் கோஸ் வித் ஈவன் லாங்கர் டைம் ஃப்ரேம். ஸோ 1 ஹவரில் 15 மினிட்ஸில் நம்ம இப்போ பார்க்குறோம் கரண்ட் மார்க்கெட்டை வச்சு. ஏடிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்துச்சு 20 கீழே இருக்கும் போது. ஸோ இதுலேயே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வால்யூம் வந்து இங்கே அந்தளவுக்கு இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25க்கு மேலே இங்கேயே க்ராஸ் ஆகிடுச்சு 30 25லாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு வந்து நல்லா சூப்பராகவே மார்க்கெட் வந்து ட்ரெண்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறது தான் ஏடிஎக்ஸோட வேலை. இங்கே வந்து ஏடிஎக்ஸ் என்ன சொல்லும், ஐயா நீ கவலையே படாத, நீ ட்ரெண்டை மட்டும் பாரு, மார்க்கெட்டும் கூட தாராளமாக வரும்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ ஐயா இதை வந்து நீங்கள் தாராளமாக பேக் டெஸ்ட் பண்ணால். அண்ட் இன்னொன்று ரொம்பவே முக்கியமானது, எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் 100% அக்யூரேட் இருக்காது. ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ எல்லா இண்டிகேட்டருக்கும் ஒரு அக்யூரேசி இருக்கும். இந்த ஏடிஎக்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ சூப்பர் ட்ரெண்டில் ஒரு ட்ரெண்டு காமிச்சு அந்த ட்ரெண்டோட பவர் இருக்கா இல்லை சும்மா ட்ராப் பண்ணுறதுக்காக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் நம்ம ஏடிஎக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏடிஎக்ஸ் இங்கே பிரேக் பண்ணுது, ட்ரெண்ட் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ இங்கே நான் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அந்தமாரி பார்த்தோன்னா ஏடிஎக்ஸ் வந்து பார்க்கணும் பவர் இருக்கா இல்லையா. ஸோ இங்கே வந்து 25 ஸ்லோவாக க்ராஸ் ஆகும்போது நம்ம வந்து சரி ஏடிஎக்ஸ் வந்து சொல்லுது மார்க்கெட்டில் நல்ல பவர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு தகுதியாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ட்ரெண்டு அதாவது குதிரை மேலே ஏறி உக்காரலாம், சவாரிக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎக்ஸ் வந்து உங்களுக்கு உதவுது. ஒருவேளை இது வந்து 50க்கு மேலே இருக்குது இந்த ரேஞ்சிலலாம் பாருங்கள். ஸோ அந்த டைமில் வந்து நல்ல மொமெண்டமே நமக்கு கிடைக்கும். அண்ட் ஒருவேளை 50க்கு ரொம்ப மேலே இருக்குதா சுனாமி கூட வரல, அந்த அளவுக்கு அது வேகமாக ஓடும். ஸோ இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிட்டத்தட்ட இப்போ 25க்கு கிட்ட வந்து மார்க்கெட் வந்து வருது. ஸோ இப்போ நம்ம கேட்போம், அதாவது மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் வந்து தான் போயிட்டுருக்கு, இதில் இன்னமும் பவர் இருக்கான்னு கேட்டோன்னா இப்போதைக்கு இந்த 25 கிட்ட வந்து இதை தாண்டலை. 25 தாண்டுச்சுன்னா ஏடிஎக்ஸ் அப்போ பவர் இன்னமும் வேகமாகிடும் டவுன் ட்ரெண்டில். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம், அதாவது டாடா ஸ்டீல் வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஐயா நம்ம என்ன பார்த்தோன்னா அதில் அப் ட்ரெண்டு தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் வெதர் அதில் பவர் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக பாருங்கள் பவர் வந்து அதில் வந்துடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இது வந்து இப்போ மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக சொல்கிறோமேங்காட்டியும் இங்கே வந்து ட்ரேட் எடுக்கணும்னு எந்த அட்வைஸும் இல்லை. அதேமாரி நம்ம சொன்ன மாதிரி அப்படியே ட்ரேட் எடுக்கணுன்னாலும் சூப்பர் ட்ரெண்ட் கிட்ட தான் வந்து ட்ரேட் எடுத்தால் நமக்கு இதை வந்து ப்ராஃபிட் வந்து நிறைய தர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக ஆகிடும். கீழே எடுத்திங்கன்னா க்ரீன் லைன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கீழே அதாவது அதுக்கு நெருக்கமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் லாஸ் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி பார்க்கணுன்னா நம்ம என்ன பார்த்தோன்னா, ட்ரெண்ட் வந்து நம்மளோட ஒரு நல்ல நெருங்கிய நண்பன். ஸோ ட்ரெண்டு கூட போனீங்கன்னா உங்களை குதிரை மேலே ஏறி உக்காந்துட்டு தாராளமாக நீங்கள் சவாரி பண்ணலாம். அதேமாரி பிகினராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ரிவர்சல் ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க. ஏன்னா நான் பர்சனலாக இதில் அந்தளவுக்கு நிறைய ப்ராஃபிட் பண்ணுற நிறைய பேரை பார்த்ததில்லை. ஸோ ஆல்வேஸ் கோ வித் ட்ரெண்ட். அதேமாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம் நம்ம பார்த்தோம். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இன்னும் டெப்த்தாக சப்போர்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதேமாரி சிம்பிளான இண்டிகேட்டர்ஸ் ஒன்லி 2 இண்டிகேட்டர்ஸ் தான், சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் ஏடிஎக்ஸ். ஏடிஎக்ஸ் என்ன பண்ணோம், உங்களுக்கு அந்த ட்ரெண்டில் பவர் இருக்கா இல்லையான்னு காமிக்கிறது ஏடிஎக்ஸ். 25க்கு மேலே இருந்துச்சுன்னா பவர் வந்து இருக்குது, 25க்கு கீழே இருந்துச்சுன்னா பவர் வந்து இல்லைன்னு அர்த்தம். சூப்பர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு காமிக்கும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருப்பீங்க. சரி இது தானே ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரியல் கேஷ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். இதுக்கு நமக்கு நிறையவே அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அங்கே 5 lakhs to 50 lakhs வரலும் கூட உங்களுக்கு பேப்பர் கேஷ் கொடுத்துடுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரியல் கேஷ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா,
இப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்ல. அது வந்து ரொம்பவே ஈஸியானது தான். ரொம்பவே எளிதானது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஆனா எப்ப எளிதானதாகும்னா, இப்ப பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கிரிக்கெட் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு எந்த உத்தியோகம் பிடிக்கும்னு கூட வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல கோலி இல்லன்னா தோனி இருக்காங்க. இவங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணவே தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிய வரும். வித்தவுட் பிராக்டிஸ் எடுத்த உடனே போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பாலே வந்து 6 அடிக்கணும். இல்லன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே 20 பால்ஸ்ல 50 அடிக்கணும்னு பார்த்தாங்கன்னா, இது வந்து இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. உங்க லைஃப் கூடயே நீங்க கம்பேர் பண்ணுங்களேன். உங்க லைஃப்லயே நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க. இப்ப சைக்கிள் ஓட்ட நம்ம எல்லாரும் கத்துக்கிறோம். எப்படி கத்துக்கிறோம்? முதல்ல கொஞ்சம் கீழ விழுந்து, தடுமாறி, பேலன்ஸ் பண்ணி அப்புறம் தானே கத்துக்கிறோம். அப்ப ஷேர் மார்க்கெட்ல மட்டும் வந்த உடனே என்கிட்ட வந்து ரூ. 10,000 இருக்கு. எடுத்த உடனே இந்த ரூ. 10,000 போட்டு ரூ. 1,00,000 மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் கிரீடினஸ். இந்த சைக்காலஜிக்கல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல அதுக்கப்புறம் நீங்க ஃபண்டமெண்டலும், டெக்னிக்கலும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி நல்ல ப்ராஃபிட் வந்து சம்பாரிக்கலாம். ஸோ ஆஸ் ஐ செட் டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜி தான் வந்து இதில் மெயினான பார்ட் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இதுவரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ யாரும் பார்க்கலன்னா, இந்த வீடியோவில் லைக் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். நான் லிங்க் அட்டாச் பண்ணிடுறேன். ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுன்ற லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ நான் திரும்ப 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 சொல்கிறது, ரியல் கேஷை போடாதீங்க. இன்னும் நம்ம ட்ரேடிங் நாலேஜ் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் கொஞ்சம் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணுன்னா அதுக்கப்புறம் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நம்ம ரியல் காசு வந்து போடலாம். இப்போ உங்களுக்கு ரொம்பவே ட்ரேடிங் பண்ணணுன்னா எய்தர் வர்ச்சுவல் ட்ரேடிங் ஆர் பேப்பர் ட்ரேடிங். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் வர்ச்சுவல் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் ரெண்டுமே வந்து சேம் தான் ஆல்மோஸ்ட். நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்கள் ஆக்சுவல் காசு லாஸ் ஆகாது. உங்களோட அந்த ப்ராக்டிஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல இன்ஃபார்மேஷனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.